அவனோட தில்லு பொய்க்காது. இது நம்மளோட கில்லா சில்லா 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 எல்லாம் நானும் சில்லா 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 இது நம்மளோட கில்லா. இருப்பதே ஒரு லைஃப் அடிச்சு கச்சஸ் போனதெல்லாம் போகட்டும் தான் தேவையில்லை கேஸ். புடிச்சத செய்யறது என்னைக்குமே மாசு தினம் தினம் முக்கியமான மைண்ட் பீஸ். கண்ணோடு வெற்றி என்றும் வலியோடு பிறந்திடுமே. இன்னும் என்ன தோழா எத்தனையோ நாளா நம்மை இங்கு என்றால் தீபம் எடு எதிலுமே நன்மை உண்டு ஆழ்ந்து பாரமா. அடகோடை ஒரு காலம் குளிர்வாடை ஒரு காலம் இது காலம் தரும் ஞானம். அட இன்பம் ஒரு பாடம் வரும் துன்பம் ஒரு பாடம் இது ஏற்றுக்கொண்டு போனால் மனம் எப்போதும் பாடும். மனசாட்சி என்பது ஆட்சி செய்கையில் வீழ்ச்சி இல்லையம்மா. Baby, baby. தோளில் வலு இருக்கு நெஞ்சில் திறம் இருக்கு வேறு படையதற்கு தோழா. உன்னை நீ எடுத்து மின்னல் பாலெடுத்து பின்னை கலக்கலாவாடா. சகா தாகம் எடுத்தா மேகம் பிழிந்து தீர்த்தமாய் கூடி போவா. சகா கோக்க துணிந்தால் மழையில் நூலில் நட்சத்திரம் கோப்போம் வா. பானமா எல்லை ஹே இல்லவே இல்லை வானத்தையும் மீறி போவோம் வா. அதாலே நாம் தக்கத்தி தக்கத்தைய தக்க கூத்தை. நீ இல்ல நான் இல்ல நான் பண்ண மாத்த. 1 2 3 எண்ணுவதற்குள்ளே ஓடி போகும் காலா திக்காதே. சுற்றி வரும் பூமி சுற்றிவிடும் முன்னே சுவிடல் இது தாளம் கூட சாகாமல் நீ வாழ்வாய். மழை போல விழுந்து நதி போல எழுவாய். போனது போச்சது ஆனது ஆச்சது போடு போடு தூக்கி போடு. புலு புலியே புலே புலு புலேலே புலு புலியே புலே புலு புலேலே புலு புலியே புலே புலு புலேலே புலு புலியே புலே புலு புலேலே. உலகம் உன்னை கையை கழுவினாலும் நடுத்தெருவில் உன்னை நிறுத்தினாலும் முடியும் வரை முட்டி மோதி பாரு. ஒரு பொழுதும் மனம் உடைஞ்சிடாதே. நல்லவ யாரு கெட்டவ யாரு உத்தமன் இங்கே உலகத்தில் யாரு நீ கூறு. போனது போச்சு ஆனது ஆச்சு போனது போச்சது ஆனது ஆச்சது போடு போடு தூக்கி போடு. புல்லு புல்லியே புல்லே புல்லு புல்லேலே புல்லு புல்லியே புல்லே புல்லு புல்லேலே புல்லு புல்லியே புல்லே புல்லு புல்லேலே புல்லு புல்லியே புல்லே புல்லு புல்லேலே. உலகம் உன்னை கையை கழுவினாலும் நடுத்தெருவில் உன்னை நிறுத்தினாலும் முடியும் வரை முட்டி மோதி பாரு. ஒரு பொழுதும் மனம் உடைஞ்சிடாதே. நக்கு 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 நக்கு. நான் இந்தியா விடுதலை பெற்று அதனுடைய சுதந்திர நாட்டின் போர்க்கப்பலில் இந்தியாவிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் இப்படியே இறக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. என் ஆசை விருப்பம் அது என்று சொல்லி இறந்து போகிறார். இறந்து போனவருடைய சாம்பலை 3 ஆண்டுகள் மட்டுமே அவரோடு வாழ்ந்த அவருடைய மனைவி லட்சுமி பாய் மேடம் கமா அவர்களால் வளர்க்கப்பட்ட அவர் அந்த அஸ்தியை கையில் வைத்துக் கொண்டு இந்தியாவிற்கு தப்பி வருகிறார்.
எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார் தெரியுமா? அவன் விரும்பியது நடக்க 32 ஆண்டுகள் காத்திருந்தார். நாடு விடுதலை அடைந்தது. ஊர் வீடு வீடாக என்றைக்காவது நியாயத்தை யாராவது கேட்டிருக்கிறார்களா? ஒருவருடைய சோகத்தை, வேதனையை வேறு யாராவது உடனே புரிந்து கொள்கிறார்களா? நான் செய்தது இந்த சாதனை என்றால் அதை ஏற்று பாராட்டுகிற உள்ளம் யாருக்கு எந்த காலத்தில் இருந்திருக்கிறது? சொன்னால் கணவனுடைய வீரத்தை, தியாகத்தை ஒவ்வொருவரிடமாக சென்று யாருமே கேட்கவில்லை. தெரிந்தவர்களும் கேட்கவில்லை, தெரியாத கலசத்தை வைத்து காத்துக் கொண்டிருந்தார். திருமதி இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக ஆனவுடன் அவருக்கு எப்படியோ அந்த செய்தி வந்து அதன் மூலமாக அந்த அம்மையார் அவருடைய தியாகத்தை பாராட்டுகின்ற அளவிற்கு INS டெல்லி என்கிற கப்பலில் மும்பையிலிருந்து குமரிமுனைக்கு திருவனந்தபுரத்திற்கு அவருடைய அந்த அஸ்ஸியை அனுப்பி கரமனை ஆற்றிலே கரைக்க செய்த கடமையை அவர் ஏற்று செய்தார். இது காங்கிரஸ் கட்சி, இது இந்திரா காந்தி அம்மையார் ஒன்றுமில்லை, எது இல்லை என்பது அல்ல. ஒரு மிகப்பெரிய தியாகி, நீண்ட நெடுங்காலம் பாராட்டப்பட்டது. எப்பொழுது அங்கீகாரம் கிடைத்தது? எப்பொழுது? இப்போது கேட்கிறேன், மீண்டும் நான் என் தம்பியை கேட்கிறேன், செண்பகராமனை இவராவது அறிவாரா? அவன் தமிழன், நேதாஜிக்கு முன்னோடி, ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை முன்னால் வைத்தவன். அவனுடைய அந்த வீரதீர செயல், M10 கப்பல் வந்து ஆற்றிய அந்த மிகப்பெரிய செயல் தளபதியாக இருந்தது. ஹிட்லரையே மிரட்டியது. ஹிட்லரிடமே மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிய ஒருவனுடைய பெயர் இந்திய நாட்டு விடுதலை போராட்ட வரலாற்றில் இல்லை. I appeal to the leader of the house as well as through you, my dear brother. இவ்வளவு வரலாறு சொன்னேன் அல்லவா? சண்பகராமன். அடுத்து நீங்கள் புதிதாக கப்பல் போர்க்கப்பலுக்கு INS செண்பகராமன் என்று பெயர் வையுங்கள். நாங்களும் சேர்ந்து பாராட்டுவோம். I urge the government, name the next warship which you are going to sail after INS Shanbagaraman. I will also appreciate. We will also appreciate. Nobody will have grudges about it. He is a person who has gone outside the country. அவர் விடுதலைக்காண்டி அங்க இருக்கிறவர்களை சேர்த்து கொண்டு வந்து எவ்வளவோ பாடுபட்டு செத்து போனான். கடைசியில் போர்க்கப்பலில் வர வேண்டும் என்று விரும்பி செத்த அவன், அந்த 32 வருஷங்களாக அந்த சாம்பலை வைத்துக் கொண்டு காத்திருந்த அந்த பெண்மணி, அவளுடைய